வெத்தலை கொடி வளர்க்கணும்னு உங்களுக்கு ஆசைங்களா? தரையில வளர்க்காம, அதுவும் தொட்டியில வளர்க்கணும். ஏன்னா மாடியில இருக்கோம், அபார்ட்மெண்ட்ல இருக்கோம் அப்படிங்கிறதுனால தொட்டியில வளர்க்கணும்னு நெறைய பேர் ஆசைப்படுவீங்க. பக்கத்துல யார் வீட்லயாவது வெத்தலை கொடி கிடைச்சிச்சு அப்படின்னா, அதோட நுனி பகுதியில இந்த மாரி கணு இருக்கு இல்லைங்களா? அதில லைட்டா வேர் பிடிச்சிருக்கும். அந்த மாரி ஃப்ரெஷ்ஷா எங்கேயாவது எந்த இடத்துல கிடைக்குதோ, அந்த இத வந்து நீங்க கட்டிங்ஸா எடுத்துக்கோங்க. அத வந்து நீங்க தொட்டியில அந்த வேர் வந்து படுற மாரி நல்லா ஊண்டி வச்சுருங்க. நாங்க வந்து ஒரு தொட்டியில தாங்க வச்சோம். அது நல்லா படர்ந்து வளரும்போது, பக்கத்துல இருக்க தொட்டியிலயும் அந்த வேர் புடிச்சு, அதுலயும் வெத்தல கொடி வந்து வளர ஆரம்பிச்சுருச்சு. பாருங்க இது எந்த அளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப பெரிய சப்போர்ட்டுக்கு நாங்க வந்து அப்போ கம்போ எதுவும் வைக்கல. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, செவுத்துல வந்து அங்கங்க புடிச்சு, இந்த மாரி நீளமா வளர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் இதுக்கு சப்போர்ட் குடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சைட்ல கொஞ்சம் வளர்றதுனால, நாங்க வந்து அதுக்கு சரடு கட்டி விட்டு, அந்த கொடிக்கு வந்து சப்போர்ட் குடுத்துருக்கோம். அதே மாரி சன்லைட் வந்து ரொம்ப படாத இடத்துல தாங்க வந்து வெத்தல கொடி வைக்கணும். அப்பதான் நல்லா வளரும். தண்ணி ரொம்ப ஊத்திராதீங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வந்து தண்ணி லைட்டா தெளிச்சு விடுங்க. அதே மாரி காய்கறி கழுவுற தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி இதெல்லாம் வந்து ஊத்தி ட்ரை பண்ணி பாருங்க.